பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது சாலமோன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் உன் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும்
மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரி கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமான்களாக்க தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சை கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பாராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தையும் விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு
அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் இருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் இரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது 5லிருந்து 6 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் அதாவது சவுலை ராஜாவாய் மாற்றும் பொழுது அவர் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சவுலை அவர் என்ன பண்ணார்? ராஜாவாய் மாற்றினார். ஆனா தாவீதையோ அவர் தெரிந்து கொண்டார் என்று 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூத கோத்திரத்துக்கு ஆள்கை கொடுப்பது அவருடைய சித்தம். அவர் விரும்பினவர்களை அவர் ஆள்கை செய்ய வைப்பார். அப்போ அந்த ஜனங்களுடைய மன விருப்பத்துக்காக தான் சவுலை ராஜாவாய் மாற்றினார். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டதோ தாவீதை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் வாஞ்சித்தான். இப்படி ஆலயம் கட்டணும்னு சொல்லி அவன் வாஞ்சித்து அந்த காரியத்தை சொன்ன சில காலத்துக்கு பின்னால எருசலேமை அழிக்காதவாறு கர்த்தர் என்ன பண்ணாரு? தனது தூதனை நிறுத்திய இடமாகிய ஒர்னானின் களத்தை கர்த்தர் தனது ஆலயத்திற்கு தெரிந்தெடுத்தார். அது வரைக்கும் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்லல, எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க அப்படிலாம் சொல்லல. ஆனா தாவீது வாஞ்சித்தபடியினால இப்போ ஒர்னான் என்கிற இடத்துல தாவீது என்ன பண்ணான்? அந்த சாபம் நீங்கிறதுக்கு அவன் பலி செலுத்தினான். அந்த இடத்த ஆண்டவர் ஆலயம் கட்டுறதுக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 13ஆம் வசனத்துல சாலமோன் என்ன பண்றாராம்? சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. அப்போ ஒரு ராஜா ஜனங்களுக்கு முன்னால தன்னுடைய மேன்மையை எல்லாம் உதறி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அவன் செபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த முழங்கால் படிதல் எதை குறிக்கிறதுனா தாழ்மையை குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நாமும் அதே போல என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை லூக்கா 22ஆம் அதிகாரம் 41லிருந்து 42 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அதனால நம்மளும் எந்த இடத்துலையும் கர்த்தருக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுக்கு நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல அதாவது
கர்த்தர் அதாவது சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 6:18 சொல்லப்பட்டிருக்கு, வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர் சாலமோன் கட்டிய ஆலயத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகள் இருதயத்திலும் தங்குவது எவ்வளவு ஆச்சரியம் என்று சொல்லி எபேசியர் 3:17, யோவான் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் இருதயத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். ஆனா அப்படி பதில் கிடைக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை, விசுவாசம், மனம் திரும்புதல். இது இருந்தா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல 32 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்காகவும் சாலமோன் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நாம சுயநலமாய் ஜெபிக்காதபடிக்கு நாம் மற்றவர்களுக்காகவும் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 38 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க மனம் திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் ஃபுல்லாவே சாலமோன் அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே உமக்கு நேரா வந்து அவங்க மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிச்சு அவங்க ஜெபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் காண்கிறதாயும் உம்முடைய செவிகள் கேட்கிறதாயும் இருக்கணும்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்கிறார், நம் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதனால நம்ம எந்த ஆலயத்துல போனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வாசமா இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அண்ணால் கூட ஆலயத்துக்குள்ள ஓடுறா, அங்க ஏலி இருக்காங்க, எல்கானா இருக்கிறாரு, எல்லாம் இருந்து பேசுறாங்க. ஆனா அவ மட்டும் ஓடி போய் ஆலயத்துக்குள்ள இருந்து அழுது ஜெபிக்கிறா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்ல. அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆலயத்துல இருந்து ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நமக்கு எவ்வளவுதான் ஜெபிக்க தெரிந்தாலும் நல்லா ஊழியம் செய்தாலும் ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும். ஏன் சொன்ன ஆலயத்துல தேவன் வாசமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆலயத்துல மட்டுமல்ல, நாம் இருதயத்துக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார். நாம் பாவங்களை விட்டு ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ணுவார். அவரோடு கூட நாம் பேச முடியும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேச முடியும். அவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால ஆண்டவர் என்கிட்ட எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. முதலாவது தேவ சமூகத்துல பேசுறதுன்னா என்ன? ஜெபம் பண்றது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதுதான் அவர் பேசுறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்காமே, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசாமலே, ஆண்டவர் என்கிட்ட பேசலையேனா எப்படி பேசுவார்? நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து மனம் திறந்து உங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் அவருக்கு சொல்லும் போது தேவன் கனவின் மூலம் பேசுவார், தரிசனத்தின் மூலம் பேசுவார், நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார், மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுவார், வேத வசனத்தின் மூலமும் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நிச்சயமா உங்களோடு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற
அப்பா சாலமோன் மண்டபத்தை ஆலயத்தை கட்டி தகப்பனே அந்த இடத்துல அதை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா, நீங்க அதிசயத்தை செய்யுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி. ஐ ஷப்லியோ த ரை கன்சிபோலா கதனாய் क्यों बोला கதனாய் கன்சி போலா கதனாய் மே தோலா கஷதுர்பியா தராய் கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க டாடி, நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அவங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் ஆலோசனை கர்த்தராயிருந்து நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.